இப்போ ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது ஏன் அவசியம்? முதலாவது, உண்மையாகியால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உண்மை சொன்னால் ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா? அப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததான காரியங்களில் ஏன் முதலாவது கிறிஸ்துவை ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்ல வேண்டுமானால், அது உண்மை, அது சத்தியம். அப்படி சத்தியத்தை அறியும் போது என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். அடுத்து, ஏன் அவரை ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று கிறிஸ்துவ சொல்லணும்? இயேசு கிறிஸ்து அப்படின்னா ரட்சிக்கப்பட வேண்டுமானால் சொல்லணும், அறிக்கை பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். சரியா? வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். யோவான் 12:13. குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அப்படியானால் சங்கீதம் 118வது சங்கீதத்திலே 119வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தாவே நீரே ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அது இவர்தான். அந்த கர்த்தர் இந்த பூமியிலே நம்மை ரட்சிக்கிறதற்கு வெளிப்பட்டு விட்டார் என்று சொல்லி விசுவாசித்தவர்கள் என்ன பண்ணாங்க? குருத்தோலைகளை பிடித்து கொண்டு என்ன பண்ணாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் அருகிலே நின்று, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். லூக்கா 13ஆம் அதிகாரம் 34-35 வசனங்கள். ஆர்ப்பரிக்காத ஒரு கூட்டம், ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம், அவர்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறதான காரியம், அதுதான் மெஜாரிட்டி கூட்டமாய் காணப்பட்டது. லூக்கா 13:34-35. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே. எருசலேமே எருசலேமேனா ஒரு பட்டணத்தை பார்த்து ஆண்டவர் பேசுகிறதை போல இருக்கும். ஆனால் உண்மையில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே இருக்கிற ஜனங்களை பார்த்து பேசுகிறார். உன்னிடத்திலே அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளை கல்லறிகிற, உனக்கு செய்தியை கொண்டு வந்தாங்கல்லவா, அவர்களை கல்லறிந்து கொன்றவளே அல்லது வார்த்தையினாலே கொன்றவளே, வாட் எவர் இட் இஸ். கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன். இப்போ ஆண்டவர் அந்த இல்லஸ்ட்ரேஷன்லாம் விட்டு நேராக சொல்கிறாரு, உங்களுக்கோ மனம் இல்லாமல் போயிற்று. இப்போ எருசலேமே எருசலேமேன்னு ஸ்டார்ட் பண்ணவர், கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளுகிறதை போல நான் உங்களை சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன். எத்தனையோ தடவை நான் முயற்சி செய்கிறேன், ஆனால் உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. அப்புறம் சொல்கிறார், இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வருமளவும் என்னை காணாதிருப்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படி சொல்கிறார். அப்போ என்ன 2 காரியங்கள்? முதலாவது, இது சத்தியம், ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அது சொல்லப்பட்டது, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சத்தியமானால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 1. 2வது அல்லது முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று அக்செப்ட் பண்ணிக்கிறதுனுடைய மீனிங் யாராவது சிம்பிளாக சொல்ல முடியுமா? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் அப்படின்னா, கர்த்தர் என்று இந்த பூலோகத்திலே சொல்லப்பட்ட மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவன், ஃப்ரம் த பிகினிங் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தக்கவர் அல்லது ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் அப்படின்னா சிருஷ்டிகர் மட்டும்தான். நம்ம எல்லாரையும் உண்டாக்கின அந்த தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணுகிறதை குறிக்கிறது. அப்போ கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று இஸ்ரவேலரை பார்த்து நீங்கள் சொன்னார், ஏற்றுக்கொள்ளார். அவர்கள் சொல்லும் அளவும், அப்படிப்பட்ட காலம் வரும் அளவும் நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது, என்னை காணாதிருப்பீர்கள் அப்படின்னு சொல்றார்.